ஏன் தெரியுமா? ஆண்டவர் இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் உனக்குள்ள விதைச்ச விதை அது வளர தொடங்குது. வளர்றதுக்கு அந்த விதை பிரயாசப்படுது. அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் துடிக்குது அந்த வசனம் வளர்றதுக்கு. வளர விடாம நீங்க கதவை பூட்டி வச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம காதை பூட்டி வச்சிருக்கீங்க. இருதயத்தை திறந்து கொடுக்காம பூட்டி வச்சிருக்கீங்க. சிந்தையை திறக்காம பூட்டி வச்சிருக்கீங்க. ஆண்டவருக்கு விட்டு கொடுக்காம அந்த வசனம் வளர்றதுக்கு கிறிஸ்துவை போல உன்னை உருவாக்கணும்னு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா நீங்க விட மாட்டீங்க. நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து விசிட் பண்ணிட்டு போறவர் இல்ல, ஃப்ரைடே வந்துட்டு போறவர் இல்ல, வந்து உருவாக்குறவர், வந்து மாற்றத்தை கொடுக்கிறவர். அவர் என்ன உண்மை உள்ளவன்னு நம்பி தரிசு நிலமா இருந்த என் வாழ்க்கையில, யாராலையும் மதிக்கப்படாத நிலமா இருந்த என் வாழ்க்கையில, கருவேல மரமா இருந்த என் வாழ்க்கையில, தண்ணி இல்லாத நிலமா இருந்த என் வாழ்க்கையில என்னை அவர் நம்பி, என்னை உண்மை உள்ளவனை நம்பி இந்த நிலம் கனி கொடுக்கும்ன்ற